வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோவில் 2 சிமிலர் ஃப்ரேசஸ் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேஸை எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து தமிழில் வந்து 2 இடத்துலையுமே சிமிலராக சொல்லுவோம். ஸோ அதுதான் நம்ம வந்து சிமிலர் ஃப்ரேசஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நான் யோசிச்செல்லாம் பண்ணல, ஏதோ ஒரு வேகத்தில் டக்குன்னு பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவோம். ஸோ ஏதோ ஒரு கோபத்தில் நான் டக்குன்னு சொல்லிட்டேன், அவன் கோச்சிட்டா. ஏதோ ஒரு ஆசையில் யோசிக்காமல் இதை நான் டக்குன்னு வாங்கிட்டேன், பட் இது எனக்கு பத்தவே இல்லை இந்த ட்ரெஸ், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு ஃப்ரேஸ் இது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். தமிழில் இன்னொரு இடத்துல இதே மாதிரி நம்ம டக்குன்னு அப்படி சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய பாடி டக்குன்னு அனிச்சையாக பண்ணும். அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லுவோம். வேறு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ தன்னிச்சையா, இப்போ யாராவது ஒரு லைட்டு நம்ம முகத்தில் அடித்தாங்கன்னா நம்ம கண்ணு டக்குன்னு க்ளோஸ் ஆகிக்கும் இல்லையா? அதே மாதிரி ஒரு சூடான ஒரு பாத்திரத்தை நம்ம தொட்டோன்னா டக்குன்னு நம்ம கையை எடுத்துருவோம். ஒரு பால் நம்மளை நோக்கி இப்படி பறந்து வருதுன்னா நிச்சயம் நம்ம டக்குன்னு குனிஞ்சிருவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கான ஃப்ரேஸ் இது 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து யோசிக்காமல் ஏதோ ஒரு வேகத்தில், ஏதோ ஒரு கோபத்தில், ஏதோ ஒரு ஆசையில் நான் டக்குன்னு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஃப்ரேஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு நாம் ஆன் இம்பல்ஸ் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ பொதுவாக இதை நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்புக்கு பக்கத்தில் போடுவோம். ஆப்ஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஆன் இம்பல்ஸை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளாக ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், யோசிக்கவே மாட்டோம். அந்த சமயத்தில் நமக்கு கோவம் மட்டும்தான் பெருசாக இருக்கும். ஸோ அதை ஏதோ ஒரு கோபத்தில், ஏதோ ஒரு வேகத்தில் டக்குன்னு யோசிக்காமல், இதெல்லாம் தான் ஆன் இம்பல்ஸ். இவ்வளோ சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாத்துக்குமான மீனிங் தான் ஆன் இம்பல்ஸ். அவன் ராஜினாமா பண்ணிட்டு அப்புறமா வருத்தப்பட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ அவன் ராஜினாமா பண்ணிட்டான், ஹி ரிசைன்ட். எதனால? ஏதோ ஒரு கோவத்தில், அவசரத்தில் டக்குன்னு யோசிக்காமல். ஸோ அதுக்கு தான் ஆன் இம்பல்ஸ். ஹி ரிசைன்ட் ஆன் இம்பல்ஸ். அதுக்கப்புறம் பிறகு அண்ட் லேட்டர் regretted it. அதுக்காக வருத்தப்பட்டான். He resigned on impulse and later regretted it. கடைக்கு போவோம், அப்போ ஏதோ ஒரு ஆசையாக இருக்கும், டக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிடுவோம். ஸோ ஏதோ ஒரு ஆசையில் யோசிக்காமல் நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன், ஆனால் இது எனக்கு கொஞ்சம் கூட சூட்டே ஆகலை, எனக்கு இது நல்லாவே இல்லை அப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஏதோ ஒரு ஆசையில், அதுக்கும் அதே தான், நம்ம யோசிக்காமல் ஏதோ ஒரு ஃபீலிங்கில், ஏதோ ஒரு எமோஷனில் டக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆன் இம்பல்ஸ். ஸோ நான் இந்த உடையை வாங்கினேன், ஐ பாட் திஸ் ட்ரெஸ் ஆன் இம்பல்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஆன் இம்பல்ஸ். ஐ பாட் திஸ் ட்ரெஸ் ஆன் இம்பல்ஸ், பட் இட் டசன்ட் சூட் மீ வெல். எனக்கு இது அவ்வளோ சூட் ஆகலை. இட் டசன்ட் ரியலி சூட் மீ வெல். ஐ பாட் திஸ் ட்ரெஸ் ஆன் இம்பல்ஸ், பட் இட் டசன்ட் ரியலி சூட் மீ வெல். ஏதோ ஒரு வேகத்தில் எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்காத, அவசரப்பட்டு யோசிக்காமல் எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்காத, இப்படி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஸோ செய்யாத அப்படின்னா நம்ம டோன்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ டோன்ட் மேக் பிக் டிசிஷன்ஸ். டோன்ட் மேக் பிக் டிசிஷன்ஸ் ஆன் இம்பல்ஸ். டோன்ட் மேக் பிக் டிசிஷன்ஸ் ஆன் இம்பல்ஸ். யோசிக்காம அவசரப்பட்டு ஏதோ ஒரு வேகத்தில் அவள் பேசிட்டா, ஆனால் நிஜமாவே அந்த அர்த்தத்தில் அவள் சொல்லலை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அவள் பேசினாள், ஷி ஸ்போக் ஆன் இம்பல்ஸ், அவ்வளோதான். ஷி ஸ்போக் ஆன் இம்பல்ஸ், ஷி டிடன்ட் மீன் இட். அதை அவள் மீன் பண்ணல, அப்படி அவள் அர்த்தம் சொல்லலை. ஷி டிடன்ட் ரியலி மீன் இட். ஷி ஸ்போக் ஆன் இம்பல்ஸ், ஷி டிடன்ட் ரியலி மீன் இட். ஸோ இப்போ நம்ம ஆன் இம்பல்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுடைய பாடி அனிச்சையாக டக்குன்னு ஒரு சூடான பாத்திரத்தை அவர் தொட்டார், டக்குன்னு கையை அனிச்சை எடுத்துட்டார். ஒரு பால் அப்படியே மேலே உழுவுற மாதிரி வந்துச்சு, அவர் டக்குன்னு குனிஞ்சிட்டார் அனிச்சையாக. இது வந்து நம்ம யோசிக்கலாம் முடியாது, இது எமோஷனும் கிடையாது. இது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறப்போ நம்மளுடைய பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதுதான். ஸோ இதுக்கு நம்ம ஆன் ரிஃப்ளெக்ஸ் இல்லைன்னா ஆச ரிஃப்ளெக்ஸ் ரெண்டில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஆன் இம்பல்ஸ்ன்னு சொன்னதுனால அதே மாதிரி இருக்கட்டுங்கிறதுனால ஆன் ரிஃப்ளெக்ஸே நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஆன் ரிஃப்ளெக்ஸ்ன்னு வச்சு சொல்ல போகிறோம். இப்போ பால் வந்து அவரை நோக்கி அப்படி பறந்து வந்துச்சா, அவர் டக்குன்னு கீழே குனிஞ்சிட்டார், அனிச்சே அப்படியே டக்குன்னு குனிஞ்சிட்டார். யோசிச்செல்லாம் பண்ண மாட்டோம், அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவோம். அதுதான் நம்ம ஆன் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அவர் டக்குன்னு கீழே குனிந்து விட்டார். கீழே குனிறதுன்னா டக். டக்குன்றது நவுன், ஒரு வேர்பும் கூட. ஸோ அது மாதிரி கொஞ்சம் இப்படி குனிகிறது, நம்ம பாடி இப்படி கொஞ்சம் குனிகிறது தான் நம்ம வந்து டக்குன்னு சொல்லுவோம். பெண்ட் பண்ணுறது இல்லை, ஜஸ்ட் நம்ம ஹைட்டை மட்டும் இப்படி கீழே குறைப்போம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம ஹி டக்ட்
on reflex. He ducked on reflex. எப்போ when the ball came flying at him. அவரை நோக்கி அப்படின்னு சொல்றதுக்கு தான் அட்னு சேர்த்துட்டு இருக்கோம். பறந்து வந்துச்சு, came flying. When the ball came flying at him, he ducked on reflex. When the ball came flying at him. ஒரு கிளாஸ் அப்படியே கீழே விழுந்துச்சான்னு அப்படியே டக்குன்னு அனிச்சையா போய் அப்படி டக்குன்னு பிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்மளுடைய பாடி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுது அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நான் டக்குன்னு பிடிச்சேன். இப்போ ஐ காட் எதை, இந்த கிளாஸ், the falling glass on reflex. I caught the falling glass on reflex. நம்ம சூடான பாத்திரம் எதையாவது தொட்டோம்னா நம்ம டக்குன்னு கையை இழுத்துப்போம் இல்லையா? அவர் தனதோடைய கையை அனிச்சியா டக்குன்னு இழுத்துக்கிட்டார் சூடான பாத்திரத்தை தொட்டப்போ. இதுதான் நம்ம சொல்லணும். ஸோ கையை இழுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு புல் த ஹேண்ட் பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அவர் இழுத்தாருன்றதுனால he pulled his hand back on reflex. அனிச்சியா டக்குன்னு அதை சேர்த்துக்கணும் இல்லையா? அதனால on reflex. எப்போ? when he touched the hot vessel. He pulled his hand back on reflex when he touched the hot vessel. இப்போ கையில் ஒரு பூச்சி ஏதாவது ஊறுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டக்குன்னு கையை உதறுவோம். அனிச்சையா டக்குன்னு கையை உதறது. ஸோ உதறதுன்னா ஷேக், அவ்வளோதான். ஸோ அதோடைய பாசன் ஷூக். ஸோ அவள் கையை உதறினாள். ஷி ஷூக் ஹர் ஹேண்ட். எப்படி? அனிச்சையா டக்குன்னு ஆன் ரிஃப்ளெக்ஸ். ஷி ஷூக் ஹர் ஹேண்ட் ஆன் ரிஃப்ளெக்ஸ் when a spider, ஊறுறதுன்னா crawl, அதனால crawled. when a spider crawled on her hand. She shook her hand on reflex when the spider crawled on her arm. இப்போ ஆன் ரிஃப்ளெக்ஸ் பார்த்தோம், ஆன் இம்பல்ஸ் பார்த்தோம். ரெண்டு எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த 2 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எந்த இடத்துல எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இருக்கீங்க, பின்னிலேருந்து யாரோ ஒருத்தவங்க அப்படி வந்து டக்குன்னு தொடுறாங்க. நீங்கள் வந்து அப்போ யோசிக்கவே இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, பின்னிலேருந்து டக்குன்னு தொட்டது நம்ம என்ன செய்வோம்? டக்குன்னு அப்படியே அலறிடுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஆன் இம்பல்ஸா ஆன் ரிஃப்ளெக்ஸா பார்த்துக்கோங்க. அந்த செய்தியை கேட்டது யோசிக்காமல் டக்குன்னு ஏதோ ஒரு வேகத்தில் நான் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், எது வேணால் வச்சுக்கோங்க. ஏன்னா இது யாருன்னு இந்த இடத்துல சொல்லலை. ஸோ நீங்களே அதை போட்டுக்கோங்க. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அனிஷியா டக்குன்னு பண்ணுறது இல்லையா? ஸோ அப்போ ஆன் ரிஃப்ளெக்ஸ். இப்போ கத்தினாள் அப்படின்னா ஷி ஸ்க்ரீம்ட் ஆன் ரிஃப்ளெக்ஸ். எப்போ? when someone touched her from behind, பின்னாடியிலே இருந்து. She screamed on reflex when someone touched her from behind. அந்த செய்தியை கேட்டதும் when I heard the news, யோசிக்காம ஏதோ ஒரு வேகத்தில் டக்குன்னு ஃபோன் பண்ணிட்டேன், அவனுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சு I called him on impulse when I heard the news. ஸோ இந்த வீடியோவில் நாம் ஆன் இம்பல்ஸ் அண்ட் ஆன் ரிஃப்ளெக்ஸ் ரெண்டு டிஃப்ரென்ஸ், எதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.